அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தொடர்ந்து நடிகர்கள் சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறத பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நடிகரும் தான் ஒரு முதலமைச்சர் போல அல்லது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதை பார்த்துட்டு இருக்கோம். விஜய் தொடங்கி சூர்யா முதல் விஷால் தொடங்கி தனுஷ் வரை. இப்போ தனுஷ் ஒரு புதிய கொடியுடன் விஜய் பாணியிலேயே பேசிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே விசஸ் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். தலைவர்கள் மீது, அரசியல் தலைவர்கள் மீது உள்ள அதிருப்தி தான் இதுக்கு காரணமா, அல்லது சினிமா மோகம் அதிகமாயிருச்சா தமிழ்நாட்டில் என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த தண்டவாளம் மாதிரி அது ஒரு இணைப்பாதையாக தான் போயிட்டுருக்கு. கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டாலும் ஒரு பராசக்தி அது கதையெல்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் நாடகம் எழுதினார். அப்புறம் சினிமா எழுதி பராசக்தி அது நல்ல சிவாஜி கணேசன் வச்சு அது அவருடைய வசனத்தினாலையும் சரி, சிவாஜியோடைய நடிப்பினாலும் சரி, அது பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா அவருமே வேலைக்காரின்னு படம்லாம் எடுத்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவும் அரசியலும் எங்கே இணைய ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாட்டில் 67, அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் திராவிட ஆட்சிக்கு வரும்போது. எல்லாருக்கும் சில பேருக்கு இப்போ இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு பீரியடில் சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தார். அப்போ எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார். இந்த தலைமுறையில் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் இதுக்கு போயிட்டு வந்தார், திருப்பதிக்கு போயிட்டு வந்தார். அவர் கடவுள் பக்தி உள்ளவர். அவர் திருப்பதி போயிட்டு வந்தார். இப்போ திமுகவில் அது பிடிக்கல. ஏன்னா திமுகவில் கடவுள் மறுப்பு, பெரியார் கொள்கை, தீக்க இதெல்லாம். அப்போ திருப்பதி கணேசா அப்படின்னு சொல்லி இவர் விமர்சனம் பண்ணி திமுகலேருந்தே போஸ்டர் ஓட்டுறாங்க. அவர் திமுகவில் தான் இருக்கார். அவர் அந்த வருத்தத்தில் திமுக விட்டுட்டு காங்கிரஸுக்கு போயிட்டார். காமராஜர் இவருக்காக எம்ஜிஆர் இங்கே வரல. அவர் எந்த காரணத்தினாலோ காங்கிரஸை விட்டுட்டு திமுக வந்தார். பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படிலாம் இருந்திருக்கு. சிவாஜி திமுகலையும் எம்ஜிஆர் காங்கிரஸ்லையும் இருந்து அப்படியே மாறி வந்தது. அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் இந்த எஸ்எஸ்ஆர் திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் தனியாக பின்னால் கட்சியாக ரொம்ப நாள் பின்னால் தனி கட்சி ஆரம்பித்தார் போனியால். அப்போது அந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் ஆரம்பத்துலேருந்து இருந்து. அதே மாதிரி இங்கேருந்து போய் அரசியல் யாரெல்லாம் ஆரம்பித்தா பாருங்கள். தென்னாட்டில் என்டி ராமராவ். அவர் எங்கே இருந்தார்? தெலுங்கு படம்லாம் தயாரிப்பு ஆகிறதுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் தான் என்டி ராமராவ் நடிச்சுக்கிட்டு இருந்தார். என்டி ராமராவ், காந்தாராவ், அவர் நாகேஸ்வர் ராவ், இவங்கெல்லாம் இங்கே தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழ் படத்தில். பிரேம் நசீர், சத்யன் தமிழ் படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. கல்யாண்குமார், உதய்குமார் இவங்கெல்லாம் கன்னடம். எங்கே நடிச்சிருந்தாங்க? தமிழ் படத்தில் தமிழ் பேசி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் தெரியும், அந்த கன்னட வாடை, தெலுங்கு வாடை தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே மலையாள இண்டஸ்ட்ரி தனியாக வந்தது. அப்புறம் டெவலப் ஆகிடுச்சு. இப்போ காந்தாராலாம் வருது, கேஜிஎஃப் அதெல்லாம் பிரம்மாண்டமாக வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனாங்க பாருங்கள், இவன் தான் அரசியல். இப்போ என்டிஆர் போனார், கட்சி ஆரம்பித்தார். இந்த மாதிரி நிறையா, சிரஞ்சீவி. இதை பார்த்தீங்கன்னா தென்னாட்டில், அதுவும் நீங்கள் தென்னாடுன்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் தமிழ்நாடு, அதாவது மதராஸ் மாகாணமாக இருந்தது. இந்த சினிமா மோகத்தும் அரசியலும் இணைந்தது மதராஸ் மாகாணம் என்கிற இன்றைய தமிழ்நாடு, அன்றைய மதராஸ் மாகாணம். இங்கிருந்து போனவங்களாமல் அதே மாதிரி ஆரம்பித்து ராஜ்குமார், கன்னடா ராஜ்குமார், அவர் இல்லாமல் அவர் பையன் சிவராஜ்குமாரும் ரஜினி படத்துலலாம் கூட வந்தார். ஆமாம். அப்போது இப்போ நம்ம இன்றைய அரசியலுக்கு வந்தோம்னா, விஜய் அவர்கள் வந்த 2 வருஷத்துலேயே, அதாவது கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துக்குள்ளேயே ஆட்சியும் பிடிக்க முடிஞ்சது. அப்போ ஏற்கனவே அரசியலுக்கு வரலாமா என்று அந்த ஒரு ஆர்வத்துடன் இருந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குது. ஏற்கனவே சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு
கண்ணு அது இப்போது இந்த கருப்பு படம் வரும்போது கண்ணுகளா செல்லங்களா தங்கங்களான்னுலாம் பேட்டிலாம் கொடுத்தார். பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இவருக்கு அரசியல் அந்த ஒரு ஆர்வம் இருக்குன்றது தெரியுது. இப்போ தனுஷ் கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு அந்த ராயன் படத்துக்காகவும் கேப்டன் மில்லர் படத்துக்காகவும் விருதெல்லாம் தேசிய விருது கொடுத்துட்டாங்க. அது நிறைய விமர்சனங்கள் ஏன் வருதுன்னா, இப்போ அவருடைய படம் பார்த்திங்கன்னா தனுஷ் ஒரு நல்ல நடிகர், திறமையான நடிகர். பல படங்களில் அவருடைய திறமை, அசுரன்லாம் அது மாதிரி நல்ல படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. வாழை, நந்தன் இதெல்லாம் உண்மையிலேயே தேசிய விருது பெறக்கூடிய படங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் கொடுக்காம அவருடைய படங்கள்லேயே சுமாரான படமான ராயனுக்கும் மிக சுமாரான படமான கேப்டன் மில்லருக்கும் கொடுத்ததுல தான் விமர்சனம். யாருமே தனுஷ் ஒரு தேசிய விருது பெருமளவுக்கு இப்போ ஆடுகளம் அவர் விருது பெற்றார். 2011 ஆடுகளம் விருது பெறுவதற்காக ஜனாதிபதி விருது பெறும்பொழுது திரைச்சீலைன்னு என்னுடைய பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகத்துக்காக ஜனாதிபதி விருது அது வாங்கிறதுக்காக தனுஷ், நான், வைரமுத்து அவர்கள் தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்காக அந்த பாட்டு ஏதோ ஒன்று அதுக்காக அதில் நடித்த சரண்யா பொன்வண்ணன், கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இயக்குனர் அவருக்கு இந்த இது தாதா சாஹிப் அவார்டு, இந்த மாதிரி ஒரு 7 பேருக்கு, வெற்றிமாறன் அவர்களுக்கு இயக்குனர், அப்புறம் கிஷோர்னு ஒரு எடிட்டர், அந்த பையன் இறந்து போயிட்டார், அப்புறம் அவருக்கு, இந்த மாதிரி ஒரு 8 பேருக்கு எங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு புத்தகம், திரைப்படம் தொடர்பான புத்தகத்துக்கான அந்த பதிப்பிட்ட அது எதுக்காக சொல்லணும்னா, அப்போ ஆடுகளம் பார்த்திங்கன்னா நல்ல படம், விருதுக்கு தகுதியான படம். இப்போ இந்த படம் விருதுக்கு அவ்வளோ தகுதி இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, சில சமயங்களில் அப்படி அமையறதும் உண்டு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் அந்த சிறந்த தேசிய விருதுக்கான நடிகருக்கான ஒரு விருது மம்முட்டி, அது என்ன பிரம்ம தேசமாக ஏதோ ரொம்ப ஒரு நெகட்டிவான ரோல், ஒரு பிசாசு மாதிரி ஒரு ரோல், அந்த மாதிரி ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். அந்த படத்துக்காக அவருக்கும் கார்த்திக் ஆரியன்னு ஒரு நடிகர், இந்தி நடிகர், அவர் நல்ல ஹீரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக நடிப்புலாம் ரொம்ப வராது. அவருக்கும் 2 பேருக்கும் அதை ஜாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வருது, ஏன்னா மம்முட்டி எப்படிப்பட்ட நடிகர், எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும், அதாவது நம்ம ஒரு சிவாஜி நேசன் சொல்கிற மாதிரி அங்கே மம்முட்டி, அவருக்கும் கார்த்திக் ஆரியனுக்கும் அவருக்கும் சேர்த்து கொடுத்தாங்களே. கார்த்திக் ஆரியனுக்கு சும்மா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி வருவாரே தவிர நடிப்பு வராது. இப்படி விமர்சனம் பண்ணுறவங்க இப்படி அந்த மாதிரி வரும்பொழுது இந்த படத்துக்கு ராயனுக்கு கொடுத்ததுன்னா அதுக்காக தான் அவர் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் தனுஷ் தட்டி கொடுங்கள், தட்டி விடாதீர்கள் வசனம் பேசியிருக்காரு. அவருடைய திறமையை பற்றி யாருமே குறை சொல்லவில்லை, அதெல்லாம் ரைட்டு. பிறந்தநாள் விழா கொண்டாடினார், வழக்கமான இரத்த தானம் முகாம், இந்த இரத்த தான முகாம், அன்னதானம் இதெல்லாம் வரும்போதே அரசியலுக்கு பராக்குன்னு வர்றாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். சூர்யா ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் இப்போது தனுஷ் கொடி வேறு அறிமுகப்படுத்திட்டார். ஒரு நடிகருக்கு தனியாக கொடி எது இருக்குது, அப்போ இயக்கம் ரசிகர் மன்றத்தை இயக்கமாக மாற்றுறாரு. இயக்கமாக மாற்றினா என்றைக்கு ஒரு நாளைக்கு அது ஒரு கூடிய சீக்கிரம் இது அரசியல் இயக்கம் அல்லது கட்சியாக மாறப்போகிறது. இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸு பிட்டை போட்டு பார்த்தாரு, நான் அரசியலுக்கு வரவான்னு கேட்டார். இப்போ வரத்துக்கு அபிப்பிராயம் இருக்கிறதுனால தானே அவர் வரேன்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா விஷால் ஏற்கனவே நடுவில் ஒரு தடவை தேர்தலில் போய் ஏதோ ஆர்கே நகர்லேயே என்னமோ அது இது பண்ணிவிட்டு வேட்பு மனுவில் ஏதோ குறைபாடுன்னு சொல்லி அதனால் வந்தார். அவருக்கும் வரணுங்கிற விருப்பம் இருக்குது. இதை தாண்டி இன்னும் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அந்த விருப்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரதீப் நங்கரா ரங்கநாதன் கூட சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ கூட பேசியிருக்காரு, நீட் தேர்வு பற்றி அவரும் பேசியிருக்காரு. அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக இதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த நீட் சில விஷயங்கள் இப்படி தான், இந்திக்கு எதிராக நம்ம வந்தால் தான் நம்ம தமிழன், இந்தி திணிப்பு அப்படின்னு பேசணும். நான் கூட ஒரு இடத்துல கேட்டேன், ஏன் 400 வருஷமாக பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டான், வெள்ளைக்காரன். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க இருக்காங்களா இல்லையா? இன்னமும் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேரில்
பெரும்பான்மையானவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. பெரும்பான்மையானவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, பேச தெரியாது. பேச தெரிந்தவர்கள் கம்மி, தெரியாதவர்கள் அதிகம். நான் குறையா சொல்ல. 400 வருஷமாக அவனால் ஆங்கிலத்தையே திணிக்க முடியல. எங்கேயோ டெல்லியிலேருந்து வந்து இந்தியை திணிச்சு நம்ம எல்லோரும் டெய்லி தமிழுக்கு பதில் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கன் என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த இந்தி எதிர்ப்புன்னு சொல்லணும், அப்புறம் நீட் எதிர்ப்புன்னு சொல்லணும். இப்படி சொன்னால் தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த உணர்வு இருக்கா மாதிரி காமிச்சுக்கணும். நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் போடுவோம், நீ தமிழன் என்றால் ஷேர் பண்ணுங்க, இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணு. நான் ஷேர் பண்ணலைன்னா என்ன கன்னடனா, நான் தெலுங்குனா? தமிழன் என்றால் இது சும்மா இது உஸ்பேத்தி விடுறது. இது ஒரு போலியான ஒரு இன உணர்வு. நான் இன உணர்வு வந்து தப்புன்னு சொல்லலை, எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சன் குழுமத்துடைய ஆதித்யா டிவியில் வஉசி அவர்களை பற்றி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அது படிச்சிருப்பீங்க அந்த செய்தின்னு நினைக்கிறேன். அதில் வந்து வஉசின்னா அவர் யார்? அவர் படகோட்டியா? ரெண்டு பெண்கள் உட்காந்து கேட்குறாங்க. அது சும்மா அந்த காமெடி நிகழ்ச்சி. ஒரு ஆண் ஒருத்தர் வஉசி, இன்னொன்று யார்? அவர் படகோட்டி தானே, கப்பல் ஓட்டிய தமிழன்னு நமக்கு வந்து அவர் வந்து கப்பல், சுதேசி கப்பல் கடன் வாங்கி சொத்தெல்லாம் விற்று வாங்கி கடைசியில் அதுவும் போய் இங்கே மண்ணடியில் எங்கேயோ கெரசின் இதெல்லாம் வச்சு கடையெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார். நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக தன்னுடைய சொத்தெல்லாம் விற்றவர், நல்ல சொத்து உள்ளவர். அவங்க அப்பாலாம் நல்ல உலகநாத பிள்ளைன்னு நல்ல சொத்து உள்ளவர். அதுக்கு மட்டும் இல்லாமல் செக்கு இழுத்தாருன்னா, செக்குன்னா என்ன? ஒரு அம்மா பேசுது, ஒரு பெண்மணி. இந்த மகாபாரதத்தில் துச்சாதனை வந்து பாஞ்சாலி சேலையை இழுத்தா மாதிரி இழுத்திருப்பாரோ? இதை விட வஉசியை இல்லை அந்த மாதிரி ஒரு தேச தலைவரை, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவரை, ஒரு தமிழ் தலைவரை அவதூறு செய்ய முடியாது. எதுக்கெல்லாமோ வந்து ஒரு பாட்டி வந்து ஏதோ ஒரு போஸ்டர் மேலே, முதல்வர் போஸ்டர் மேலே, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் மேலே ஒரு செருப்பு தூக்கி போடுற மாதிரி போட்டுதுன்றதுக்காக அதை வீடியோ போட்ட பையனை, 18 வயசு பையனை கைது பண்ணாங்க. அந்த பாட்டியை தேடுறதுக்கு தனிப்படையெல்லாம் வச்சாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த நிகழ்ச்சியில் யார் யார் தயாரிப்பாளர், அதில் நடித்தவர்கள்னால் கலந்து கொண்டவர்கள், அதை யார் அதுக்கு, அதாவது செய்தினா நிகழ்ச்சி ஆசிரியர், எடிட்டர், அவ்வளவு பேரையும் குற்றப்பதிவு செய்து கைது பண்ணியிருக்கணுமா வேண்டாமா தமிழ்நாடு அரசு? சன் டிவியாக இருந்தால் என்ன, சன் குழுமம் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தால் என்ன, அது என்ன அவங்க என்ன தமிழ்நாட்டையே வாங்கிட்டாங்களா? எதுக்காக சொல்லணும்னா, இந்த தமிழ் உணர்வு என்பது உண்மையான தமிழ் உணர்வாக இருக்கணும், போலி உணர்வாக இருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நீட் தேர்வு, அதெல்லாம் படம் எனக்கு பெரிய தமாஷானா, இந்த அம்மா தேவதர்ஷினின்னு ஒரு அம்மா நடிகை, நல்ல நடிகை. அவங்க இதெல்லாம் ஒரு டிவி சீரியல்லாம் வருவாங்க, சினிமாவில் வருவாங்க, காஞ்சனாலாம் வருவாங்க, நல்லா நடிப்பாங்க. அவங்க நீட் தேர்வை எதிர்த்து ஒரு பேட்டி. என்ன தமாஷ்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு கோச்சிங் சென்டர் ஒன்றுக்கு விளம்பரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க, நீட் தேர்வு சப்போர்ட் பண்ணி. அப்புறம் வந்து நம்ம இவங்க ரேவதி, நடிகை ரேவதி, அவங்க இந்த போராட்டத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன், மாணவர்கள் போராட்டத்தை. மௌனராகம் படத்தில் அந்த படம் சினிமா கதை யாரோ எழுதினாங்க, இயக்கம், இவங்க நடித்தாங்க, அவ்வளோதான். வசனம் சொல்லுவாங்க. முதல்ல நடிகர் கார்த்திகை வந்து அதில் கதாபாத்திரத்தை காதலிக்கிற மாதிரி. அதுபோது அவர் வந்து போராட்டம், மாணவர் போராட்டம், கலவரம். இந்த போராட்டம் கலவரம் இல்லை காதல், ரெண்டுக்குள்ள ஒன்று முடிவு பண்ணிக்க. நீ போராட்டம் கலவரத்தை நிறுத்தினா காதல், இல்லைன்னா என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அது கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் மோகன், அவர் நம்ம பயணங்கள் முடிவுகள்லாம் நடித்தார். அந்த மோகன், அந்த கதாபாத்திரம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ஒரு விலகல் இருக்கிறது தான் மௌன ராகம்ங்கிறது. ஒரு கணவர் எவ்வளோ ஒட்டி வந்தாலும் இவங்க ஒரு விலகி போவாங்க. அந்த படம் விடுங்க. அதில் என்ன பேசுனீங்க? போராட்டம் கலவரமாக இருந்தால் காதலை விட்டுடு, இப்போ போராட்டத்தை ஆதரிக்கிறேன்றீங்களே. இப்போ எல்லாருமே அது சினிமா தொழில்னு வரும்போது அது ஒரு வசனம். சார், விஜய் கூட வந்து நீட் தேர்வுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பொன்ராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மற்றும் அப்துல் கலாமோட ஆலோசகர்னு சொல்லிக்கக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காரு.
விஜய் வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 20,000 கோடிக்கு மேலே 50,000 கோடி வந்து செலவில் நடக்கிற ஒரு இடத்துக்கு அது உண்மையான எனக்கு தெரியல. நம்ம தெரியாமல் வந்து அது கருத்து சொல்ல முடியாது. 50,000 கோடி நீட் தேர்வு கோச்சிங் சென்டர்னா அப்படின்னா தமிழ்நாடு பூரா கோச்சிங் சென்டராக இருக்கணும். ஏன்னா 50,000 கோடின்றது மிகப்பெரிய தொகை. அவர் சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ தூரம் அது சரியான தகவல் நமக்கு தெரியல. அது வந்து அவரோட அஃபிடவிட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பிரமாண பத்திரத்துலேயே இருக்குது. அதான் சொல்கிறேன். அது நம்ம தெரியும். 50,000 கோடின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதில் இருக்கிறதா தெரியல. அப்படி இருந்திருந்தால் வெளியில் வந்திருக்கும் அப்போவே தகவல். வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் இருந்திருந்தால் அப்போவே இது அலசப்பட்டிருக்கும். திமுக சும்மாவாக இருந்திருக்கும், திமுகவோ அதிமுகவோ வந்திருக்கும். ஏதாவது ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் அவருக்கு வந்து உரிமையோ இல்லை சம்மந்தமோ தொடர்போ இருக்கலாம், முதலீடு பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் தாண்டி நீட் தேர்வு மொத்தம் 28 மாநிலமும், இந்தியாவில் உள்ள 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்காளம் இது 3 மட்டும்தான் ஒத்துக்கல. பாக்கி 25 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. ஓகே, சரிங்களா? இதில் இப்போது மேற்கு வங்காளம் ஆட்சி மாறிடுச்சு, பிஜேபி ஆட்சி வந்துடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை ஆதரிக்க போகிறாங்க. நீட் தேர்வு அவங்க எதிர்க்க போகிறது. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா தான் பாக்கி. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே 5 பேர் கொண்ட அமர்வு வந்து நீட் தேர்வு செல்லும்னு சொல்லிடுச்சு. இப்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நரிக்குறவர் இனத்துலேருந்து ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டில் பெரம்பலூர்லேயே எங்கேயோ ஆயிருக்காங்க. நிறையா ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஆட்டோ டிரைவர் மகள், ஒரு கூலிக்காரர் மகள், இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து நீட் தேர்வில் டாக்டராக மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுலேயும் வந்து அந்த எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த 7.5% அந்த அரசு பள்ளி அதுக்காக ஒதுக்கீட்டினால பார்த்தீங்கன்னா 7 பேர் 8 பேர் இருந்த அந்த தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்து டாக்டர் ஆனவங்க, எம்பிபிஎஸ் படித்தவங்க 7 பேர் 8 பேர் தான் ஒரு மாநிலத்திலேயே. நீட்டுக்கு முன்னால், நீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 700-800 பேர். இப்போது நிச்சயமாக இது வந்து ஒரு முன்னேற்றம். ஏழையாக இருப்பவர்கள் நீட் தேர்வு வந்து கடினமாக இருக்கிறது. ஆமாம், ஈஸியாக எல்லாரையும் பாஸ் போட்டால் கத்தி பிடிக்க தெரியாதவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண நீங்கள் ஒத்துப்பீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், வண்டி ஓட்டும்போது வண்டி ஓட்டுற டிரைவர் வந்து நல்ல திறமையானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஃப்ளைட்டில் போகும்போது பைலட்டுக்கு விஷயம் நல்ல திறமையானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். டாக்டர் வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன் இன்ஜினியரிங் படிக்கணுன்னா இன்ஜினியரிங் ஒரு பரீட்சை இருக்குல்ல, ஜேஇஇ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது இதுக்கு வந்து ஒன்று இருக்குது. பிஇ படித்ததுனால இன்ஜினியர் ஆகிடலான்னு சொல்லியே தனியாக ஒரு பொது இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ நிர்வாகம்னா எல்லோரும் தான் நிர்வாகம் தெரியும். எம்பிஏ எல்லோரும் படிக்கிறான். எம்பிஏன்றது நிர்வாகம் தான். எம்பிஏ படித்ததுனால, ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு தனியாக ஒன்று வைக்கிறீங்களா இல்லையா? அப்போது மற்ற துறைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மருத்துவத்துறைக்கும் ஒன்று இருந்ததுனால என்ன தப்பு? இது என்னுடைய பார்வை. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு விஷயம். அந்த நீட் தேர்வில் இந்த கசிவு குறைபாடுகள்லாம் இருக்க சரி பண்ணணும். நம்ம குறைபாடுகளை பற்றி பேசலை. நீட் தேர்வில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதான் நான் கூட நிறையா கேட்டிருக்கேன். 10ஆம் கிளாஸில் கூட தான் ஃபெயில் ஆகிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். 12ஆம் கிளாஸில் தற்கொலை பண்ணிக்கிறான். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸே எடுத்துட முடியுமா? காதல் தோல்வின்னு தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ பெண்கள்லாம் வந்து வேறு நாட்டில் கொண்டு போய் வச்சிடலாமா நம்ம, காதலே வராமல் இருக்கிறதுக்கு? அதாவது யதார்த்தங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இப்போ இந்த சினிமா நடிகைகள் எல்லாருமே இந்த இதெல்லாம் வந்து அரசியல் பேச ஆரம்பிப்பது எல்லாருக்கும் அந்த என்ன சொல்கிறது, அந்த அரசியல் ஆசை என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்ததை ஒரு ஹீரோவாக இருந்து விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆனவுடனே அந்த ஆசை இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டார். சார் அதான் சார் திரும்ப அந்த கேள்விக்கு வரும் சார். தலைவர்கள் மீது உள்ள அதிருப்தியாக இந்த ரசிகர் மனப்பான்மை அதிகமாகிடுச்சு. இல்லை, அதுதான் சொல்கிறேன், ரெண்டும் தான். இப்போ தலைவர்கள் இப்போ ஏன் வந்து இப்போ தாவேகா எதனால் ஆட்சிக்கு வந்தது என்றால், மக்களுக்கு திமுக மீது திமுக ஆட்சி, அதுவும் கடந்த ஆட்சி முன்னால் இருந்தும் ஊழல், சர்க்காரியா காலத்திலேருந்து திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்க தான் இருக்குது. அதிமுக மீதும் இருக்குது. அதில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கவங்க அதிமுகலேருந்து திமுக வந்திருக்காங்க. ஒரிஜினலாக அதிமுக எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து தான் வந்தது.
காமராஜர் ஏதோ ஒரு பீரியடில் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு சொன்னார் அவர். ஆமா. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக மீது, ஆட்சி மீது ஒரு அதிருப்தி, ஒரு வெறுப்பு, இந்த பாதுகாப்பின்மை, போதைப் பொருள், மற்ற விஷயங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் ஊழல், எல்லா விஷயத்துலையும் அதிமுக எப்பவுமே ஒரு மாற்றாக வந்து கருதப்பட்டது. எப்போல்லாம் திமுகவை பிடிக்கலையோ அப்போ அதிமுகவுக்கு போடுவாங்க. அதிமுக அது சரியில்லைன்னு மறுபடியும் திமுகவுக்கு போடுவாங்க. இந்த முறை அந்த பக்கம் அதிமுக பலவீனமாக இருந்தது. ஓகே. ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக வேறு, எடப்பாடி தலைமையில் இருந்த அதிமுக வேறு. அந்த பலம் இங்கே இல்லை. யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். திமுகவுக்கு அதிமுக மாற்றா இல்லை அதிமுகவுக்கு திமுக மாற்றாக இருந்ததான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக தான் இருந்திருக்கு. தொடர்ந்து ஒரு முறை திமுக ஆட்சிக்கு இல்லை. ஏன் தான் திமுக மீது உள்ள வெறுப்பும் அந்த அதிருப்தியும் தான் அதிமுகவை ஏற்றி விடுதுன்னு சொல்கிறேன். அதாவது அவர்களை மக்கள் விரும்புவதற்கு காரணம் அதிமுகவை விரும்புகிறார்கள் என்று சொல்வதை விட திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2026 திமுக மீது வெறுப்பு, அதிமுக எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பலம் இல்லையோ என்கிற மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம், நம்பிக்கை குறைவு. அப்போ மூணாவது ஒரு இடத்துக்கு அங்கே ஒரு இடம் வருது. அந்த இடத்தை விஜய் அவர்கள் எதிர்பாராத, மக்கள் எதிர்பாராத விதமாகன்னு சொல்றதை விட மற்ற கட்சிகள் எல்லாம், அரசியல் சக்திகள் எல்லாம் எதிர்பாராத விதமாக அவர் சோசியல் மீடியா மூலமாக உள்ள நுழைஞ்சிட்டார். இவங்கெல்லாம் களத்தில் போய், தொகுதியில் போய் எல்லாம் பணம் கொடுக்குறதோ, இல்லை இப்போ இலவசங்கள் கொடுக்குறதோ, இல்லை பரப்புரை செய்கிறதோ, பிரச்சாரம், இதெல்லாம் அந்த அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க. மரபுப்படி, அரசியல் மரபுகளின்படி, பாரம்பரிய வழியில் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார், நம்ம திருவிளையாடல் சினிமாலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிவனும் பார்வதியும் இருப்பாங்க. நாரதர் கொண்டாந்து ஒரு மாம்பழம் கொடுத்துட்டு போவார், இது உலகத்திலேயே சிறந்த மாம்பழம் தான்னு. அப்போது விநாயகரும் முருகரும் அந்த எனக்கு தான் மாம்பழம் கேட்பாங்க. எதை யாரோ ஒருத்தர் தானே கொடுக்க முடியும். அவர் நாரதர் சொல்லுவார், இதை வெட்டி சாப்பிடக்கூடாது, அப்படியே முழுசாக சாப்பிட்ணும். அப்போது அது பாதியாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, யார் உலகத்தை முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அவர் முருகர் டப்புன்னு மயில் மேலே ஏறி உட்காந்து அவர் பாட்டில் போய் உலகத்தை சுற்றி வருவார். வந்து பார்த்தா விநாயகர் கையில் மாம்பழத்தோடு நின்றுட்டுருப்பார். என்னன்னா அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு எனக்கு வந்து அம்மையப்பந்தான், அம்மாவும் அப்பாவும் தான் உலகம், நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க அம்மாவும் அப்பாவும் தான் உலகம்னு. இப்போ உலகத்தை சுற்றி வரேன்னு சொல்லி அவங்கள சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். இப்போ வந்து விஜய் வந்து அப்படி தான் மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். மாம்பழம் என்பது ஆட்சி. திமுகவும் அதிமுகவும் மயில் மேலே ஏறி ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்குள்ள இவர் அங்கேயே சுற்றி மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஓகே. அங்கேயே சுற்றின்றது சோஷியல் மீடியாவை வச்சு வாங்கிட்டு போயிட்டார். இதான் சரி. இது இவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துருச்சு. ஓகே சார். இதில் வந்து திமுகவுக்கு மாற்றா விஜய் வந்தார்னு சொல்லி ஏற்கனவே ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக நாம் தமிழர் இருக்காங்க. அப்போது அந்த அரசியல் செல்லுபடி ஆகாமல் போனதுக்கு காரணம் என்ன? அந்த அரசியல் நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், இந்த ஒரு மூன்றாவது இது திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக பார்க்க போனால் சீமான் வந்து, அதாவது நாம் தமிழர் கட்சி அந்த இடத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதை எது வீழ்த்தியது என்றால் சினிமா மோகம் வீழ்த்தியது. ஓகே, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சீமானுடைய கருத்தியல் விஜயோடைய கருத்தியல்னு சொல்கிற அளவுக்கு அங்கே கருத்தியல் ஒன்றும் இது வரைக்கும் அவர் வந்து ஒன்றும் கொள்கை கோட்பாடு திமுகவை எதிர்ப்போம், திமுகவை ஒழிப்போம்னு சொன்னதை தவிர விஜய் அவர்களுடைய கருத்தியல் என்ன? இந்த பின்னால் 5 படம் வச்சுருக்காங்க. அம்பேத்கர் படம் வச்சுருக்காங்க, அண்ணல் அம்பேத்கர் படம். இப்போ அம்பேத்கர் சிலையை ரிமூவ் பண்ணும்போது என்ன அவங்க வந்து இது பண்ணாங்க, வேலு நாச்சியார் படம் வச்சுருக்காங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை மாளிகையில் இப்போது அந்த மாளிகையில் ஒரு பகுதியில் வந்து தனியார் டாஸ்மாக் கடை வச்சுருக்காங்க. அதை அரசு அனுமதித்திருக்கிறது, தாவேக அரசு. அப்புறம் என்ன, வேலு நாச்சியார் வந்து உங்களுடைய கொள்கை தலைவர், உங்கள் கொள்கை தலைவருடைய மாளிகை, அவங்க வாழ்ந்த மாளிகை. நீ இப்போ இங்கே நம்ம ஏதோ வேலு நாச்சியார்னு சும்மா சாதாரணமாக பேசுகிறோம். அந்த பகுதியில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலு நாச்சியார் மீது ஒரு பெரிய ஒரு பக்தி, ஒரு மரியாதை அது இருக்கக்கூடியது. மருது சகோதரர்கள் போய் பாருங்கள், சிவகங்கை பகுதியில் மருது சகோதரர்கள்னால் காளையார் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மரியாதை இருக்கும். அந்த மாதிரி
அந்த கொள்கை ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்களே, பின்னால் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ அது சம்மந்தமானது வந்து வேலுநாச்சியார் அவமானப்படுத்துவது போல் இல்லையான்னா அதை பற்றி முதல்வர் விஜயோ தாவேக்கால யாரும் கண்டுக்கல. அம்பேத்கர் சிலையை பற்றி இன்னும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் அம்பேத்கர் சிலையை பின்னால் வச்சுக்கிறாங்க. அது எதுக்காக? வாக்கு வங்கிக்காக. அஞ்சலி அம்மையார் வச்சது வன்னியருக்காக. இது வந்து தலித்து, காமராஜர்னா பொதுவான காங்கிரஸ் காரர்கள் அல்லது அந்த காமராஜரை விரும்பியவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு காரணத்துக்கு. ஈவேரான்னா எதுக்கும் இருக்கட்டும், திராவிடம், ஆனால் கடவுள் மறுப்பு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள்னு ஏதாவது ஒரு 4 கொள்கையை விஜய் இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இல்லை அவங்க கட்சியில் யாரோ பேசியிருக்காங்களா? கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்தெந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பாக்கி எல்லாம் சொல்லாதீங்க. பாக்கி எல்லாம் சொன்னால் பெரியார் என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு. ஆம்பளை வப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி பொம்பளை வந்து வப்பாட்டம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் கொள்கைன்னு ஏற்றுக்கலாமா? இல்லையே. இப்போ எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இதை அதையும் சொல்லலை. அப்போ கருத்தியல் அப்படின்னா ஒப்பிடுவதற்கு அங்கே வேலையே இல்லை. சீமானையும் விஜயையும் ஒப்பிடுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த தராசே வந்து சரியில்லை. அப்போ எது வந்து விஜயை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்ய வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா மோகம். ஓகே. அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக அதிமுக மீது உள்ள அதிருப்தியா சினிமா மோகமானா ரெண்டும். இதே சினிமா மோகம் இந்த அதிருப்தி இல்லாத போது வந்துருதுன்னா சினிமா மோகம் கொஞ்சம் அடிபட்டு போயிருக்கும். ஓகே. இந்த அதிருப்தி வந்த சமயத்தில் நீங்கள் ஜன்னகதவை திறந்து வச்சுருக்கீங்க, பேப்பரு டேபிள் மேலே இருக்குது. ஜன்னகதவை மூடி வச்சுருக்கிற வரைக்கும் இப்போ அந்த பேப்பர் மேஜை மேலே இருக்கிற பேப்பர் காய் தான் அப்படியே தான் இருக்குது, நகராமல் இருக்குது. போய் காற்று வரட்டும்னு ஜன்னகதவை திறக்கிறீங்க, காற்று குப்புன்னு அடிக்குது, பேப்பர் பறக்குது. இப்போ எதனால் பறந்தது? காற்று வந்ததுனால. காற்றுனால தான் சார் பறந்தது. அந்த காற்று ஏற்கனவே வெளியில் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. நீங்கள் ஜன்னலை திறந்ததுனால வெளியில் அடிச்சுக்கிட்டு இருந்த காற்று உள்ளே வந்தது. ஓகே. பேப்பர் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ரெண்டும் சைமல்டேனியஸாக நடந்ததுன்றதை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. இது தனியாக அது தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு இது வேறு. சினிமா மோகம் என்றைக்கும் தான் இருந்தது, இன்றைக்கி இல்லை, அந்த காலத்துலேருந்தே இருந்தது. நீங்கள் அப்போல்லாம் சொல்கிறீங்க, இப்போ நம்ம பேசுகிறோம் இவர் சூப்பர் ஸ்டார், ரஜினி, விஜய் மாஸ் ஹீரோ, அதுவா இதுவான்னு. எம்கே தியாகராஜ பாகவதர் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணா மூகுல்தான் ஆரம்பிச்சார்னா எந்த ரொம்ப கீழே குரல். அவருக்கு 7 கட்டையில் வரும். முராரே அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடியது. அதாவது அப்போல்லாம் அந்த பாடிக்கிட்டே நடிப்பாங்க இசையோட. அவர் வந்து ரயில் அப்போல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் ரொம்ப அபூர்வம் போகிறது. ரயிலில் வருவாராம். ஏதோ இங்கேருந்து ஒரு போகிறாருன்னு வைங்களேன், ஒரு கோயம்புத்தூர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணம். ஒரு ஸ்டேஷன்லேயும் அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்தில் 1000 பேர் வந்து குழுமி இருப்பாங்க. அவர் ஃபஸ்ட் கிளாஸில் போவார். அப்போ ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு. ஒரு ஸ்டேஷனில் வண்டி நிற்கிது பாருங்கள். அவர் அந்த கதவுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டேஷனில் எவ்வளோ நேரம் நிற்கும்? 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நிற்கும். அந்த கதவுக்கிட்ட வந்து எல்லாரையும் பார்த்து கையாட்டுவார். இந்த 1000 பேரும் இந்த வண்டி 1.5 மணி நேரம் லேட்டாக வரும். இதே ரயில்னால் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக வர்றது சகஜம். ஒரு ஸ்டேஷனுக்கும் அவர் வந்து அந்த ரயிலுடைய அந்த கோச்சுடைய வாசலுக்கு வந்து நின்று கையாட்டிட்டு திருப்பி உள்ளே போவாராம். போய் தான் ஆகணும் அவர். ஏன்னா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இத்தனை வருஷம் முன்னால். அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த சினிமா மோகத்துக்கும் ஒரு பெரிய நீங்கள் வந்து இது வந்து எல்லா ஊர்லேயும் அப்புறம் அமிதாப் பச்சன் வந்து போய் சமாஜ்வாதி பார்ட்டியில் போய் நின்னார். செட்டாவில் வந்துட்டாங்க. அவருடைய மனைவி ஜெயா பச்சன் அவர்கள் இன்னும் எம்பியாக இருக்காங்க. அவங்க ஏதோ அமைதியாக அப்படி போயிட்டுருக்காங்க. அமிதாப் பச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நடிகர்னு இப்போ சொல்லும்போது இப்போ இருக்கிறதுலையே மிக பிரபலமான நடிகர். அந்த வயது அந்த குரூப்பில் ஏஜ் குரூப்லன்னு சொன்னால் இன்றைக்கி வாழக்கூடியதில் அரசியல் செட்டாகலை. சத்ருகன் சின்ஹா செட்டாகலை. பாஜகவில் இருந்தார், மந்திரியாக இருந்தார், திரிணாமுல் காங்கிரஸ் போனார், செட்டாகலை. இன்னும் எத்தனையோ அந்த மாதிரி நடிகர்கள் வந்து பிரமாதமான நடிகர்கள், சூப்பர் ஸ்டார்களாக இருந்தவர்கள், அவங்க யாருக்கும் வந்து செட்டாகலை. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை மதராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முந்தைய மதராஸில் இங்கே இந்த சினிமா மோகம் அதிகமாக இருந்தது. அதனால் சினிமாவில் வந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. சிவாஜி கணேசன்
ஜெயிச்சாரா, டி ராஜேந்தர் ஜெயிச்சாரா, எஸ்எஸ்ஆரே பிற்காலத்தில் தனி கட்சி ஆரம்பித்து தோத்துட்டார். இப்படி இருக்காங்க. ஜானகி அம்மாளே வந்து எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணும்போது யார், அவங்க ஒரு நடிகை, கதாநாயகி, அவங்க கிளிக் ஆகலை. ஆனால் ஜெயலலிதா கிளிக் ஆனாங்க. அதான் சார், இப்போ சினிமாவிலேருந்து வந்த தோத்த நடிகர்கள் தான் அதிகம், அரசியலில் தோத்த நடிகர்கள் தான் அதிகம். ஆமாம், ஜெயிச்சவங்க இல்லை, ஆனாலும் ஆர்வம் காட்டுறாங்க. அது எல்லாருமே அது நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கைன்றதை விட ஒரு ஆசை. எல்லாருக்கும் நம்பிக்கைங்கிறது ஆசை இருந்தால் தான் நம்பிக்கை வரும். அப்புறம் தோத்தப்புறம் தானே தெரியும். இப்போ நடிகர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், நான் வந்து யாரையும் வந்து உயர்வு தாழ்வுக்காக சொல்லலை. ஒரு நடிப்பு கலைஞர் என்றால் நிச்சயமாக சிவாஜி கணேசன் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கக்கூடியவர். எம்ஜிஆர் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சுக்கிட்டு நடிக்கக்கூடியவர். நீங்கள் சிவாஜி கணேசன் கேமராவில் வந்து கேமராவை பார்த்து அழுவார். எம்ஜிஆர் படங்களை பாருங்கள், எம்ஜிஆர் அழும்போது கை வச்சுருவார். நான் தவறுன்னு சொல்லலை, அவருக்கு தெரியும் நம்மளுடைய அந்த உணர்ச்சிகள் வந்து அந்த அழும்போது எவ்வளவு சரியாக இருக்கும்னு தெரியாதுன்றதுனால நாசூக்காக கையாளுவார். சிவாஜி கணேசன் எப்படி இருந்தாலும், அதாவது நடிகர் என்ற முறையில் அவர் சிறந்த நடிகர், நட்சத்திரம் என்கிற முறையில் இவர் வந்து பெரிய நட்சத்திரம் எம்ஜிஆர். அதே மாதிரி நீங்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எப்படிப்பட்ட ரோல்லையும் நடிப்பார். ரஜினிகாந்த் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபார்முலா, ஒரு அவருக்குன்னு ஒரு அந்த ஸ்டைல், அந்த இதெல்லாம் வச்சா தூக்கி சிகரெட்டை தூக்கி போடுறது, தலையை வாடுறது, இப்படி இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போது வெற்றி தோல்வி என்பது, கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகர், மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தார், என்னாச்சு? இப்போ அதனால் நடிகர்ன்றதுனால எதுவுமே கேரண்டி இல்லை. அவங்கவுங்களுக்கு நேரம், ராசி இதெல்லாமும் இருக்குது. ஓகே சார், இப்போ இதில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரசிகர் மனப்பான்மையில் தான் ஆட்சிக்கு வந்தாருன்றாங்க. அந்த ரசிகர் மனப்பான்மையோட உச்சத்தில் விஜய் இருக்காருன்னு சொல்கிறாங்க. எதை சொல்லி வாக்கு வாங்க போகிறாங்க, இல்லை எதை சொல்லி அரசியலுக்கு வர போகிறாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய அரசியல் மீது ஆர்வம் காட்டக்கூடிய நடிகர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இப்போ விஜய் எதை சொல்லி வந்தார், நீங்கள் அதை இப்படி பார்ப்போம். விஜய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனதில் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். திமுக எதிர்ப்பு, முதல்ல வந்து திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னார். அப்புறம் தேர்தல் நெருங்க இந்த கரூர் நிகழ்ச்சியெலாம் ஆனதுக்கப்புறம் பாஜக மெதுவாக ட்ராப் பண்ணிட்டார். இன்றைக்கி வரைக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டாருன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் தான் ட்ராப் பண்ணிட்டார். அப்போது திமுகவை மட்டும்தான் இப்போ தாக்கிட்டு இருக்காரு. அதிமுக திமுக பரவாயில்ல, அதாவது திட்டிக்கிட்டு தான் இருக்கார். அதிமுகவுக்கு வந்து திட்டலையே தவிர அதோட மோசமான பாதிப்பு அதிமுகவு தான். அங்கேருந்து நிறைய பேர் இழுத்துட்டார். திமுகவுக்கு விஜய் ஏற்படுத்திய பாதிப்பை விட அதிமுகவுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு அதிகம். நீங்கள் சொல்வீங்க அவங்களாக தான் வந்தாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரை, கரூர் விஜயபாஸ்கரை முதல்ல என்ன சொன்னார், அவர் என்னை விஜய் அழைத்தார், அதனால தான் தாவேக அழைத்ததுனால தான் வந்தேன்னாரு. அதுக்கப்புறம் வழக்காக வரும் அப்படின்னு சொன்னபோது இல்லை நானாக தான் வந்தேன் அப்படின்னு ஏதோ மாற்றிக்கிட்டார். மொத்தம் இவங்க கூப்பிடாம, ஒரு காலத்தில் தலைவா படம் பார்த்தீங்கன்னா டைம் டு லீட் அப்படின்னு டேக்லைன் போட்டார் விஜய். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, ஜெயலலிதா அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு. அந்த படமா இருக்கட்டும் அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாங்க. அங்கே போய் அவங்க அப்பா அவருடைய தந்தை எஸ்ஏசி அவர்களையும் அழைத்து கொண்டு போய் கொடநாடு போய் உள்ள அவங்க கொடநாட்டில் வந்து காரில் வந்து அந்த வாசல்லையே கேட்லேயே நின்று உள்ளே போனோம். உள்ளேன்றது ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நடந்து போய். அப்போது அவங்க பார்க்கல, ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பிச்சு அவர் என்ன அது மனுவை வாங்கிக்கிங்கன்னு. அப்போது அம்மா என்ன சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்களா படம் ரிலீஸுக்கு அப்படின்னு யார்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் விஜய், இன்றைய முதல்வர் விஜய். கடம்பூர் ராஜு அவர்கள் தான் அப்போ வந்து செய்தி தொடர்பு, சினிமா, திரைப்படம் முதல்வர், அதுக்கான அமைச்சர். கடம்பூர் ராஜு அவர்கள் அப்பப்போ அண்ணே ஏதாவது முடிஞ்சிச்சிங்களா, எஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, ரொம்ப தள்ளி போகுது. அந்த கடம்பூர் ராஜு இப்போ போய் தாவேக்கால சேர்றதுக்காக போனால் உள்ள கேட்டு உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் கால சூழ்நிலைங்கிறது எப்படி வேணாலும் மாறுங்கிறதுக்கு அந்த உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ நீங்கள் எதை வைத்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தார் என்றால், திமுக மீது உள்ள அதிருப்தி, அதிமுக மீது உள்ள அவநம்பிக்கை,
இதனால் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தார். வேறு என்ன கருத்து கொள்கையுடன் வந்தார்? நாங்கள் நேர்மையாக இருப்போம், தொடமாட்டோம், தொட விட மாட்டோம்னு இப்போ சொல்கிறாரு. அதையே ஏதோ வசனத்தில் சொன்னார். இப்போ எங்கே ஊழல் நடக்கலைன்னு சொல்லுங்கள். இப்போ கூட அவர் பேர் என்ன, இன்பதுரை அதிமுகவில் சொல்லியிருக்காரு, திமுக வந்து ஆல்ஃபா கொரோனா, தாவேகா வந்து பேட்டா கொரோனா. ஆல்ஃபா பேட்டாங்கிறது ஏபின்னு சொல்லுது. நிறைய இடங்களில் வந்து அவங்க தாவேக்கா நிர்வாகிகள் மிரட்டி பணம் வாங்குறாங்க, பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாங்க, வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறாங்க. எல்லா விதமான இதுவும் தாவேக்கா நிர்வாகிகள் பெயர் அடிபடுகிறது. குவாரிகள் எதையெல்லாம் திமுகவுக்கு எதிராக சொல்கிறாங்களோ, லஞ்சம் வாங்குறது அங்கே பிடிச்சோம் அங்கே பிடிச்சோன்னு சொல்லி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் வருது. பட் ரீல்ஸோடு நிற்கக்கூடாது. அது அந்த சிஸ்டம் ஃபுல்லாக வந்து லஞ்சத்தை ஒழிக்க நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். 2 மாதத்தில் அப்படியே முழுக்க வந்து சிஸ்டத்தை க்ளீன் பண்ண முடியாது. இது பல வருடங்களாக இருப்பது. ஆனால் நீங்கள் அந்த முயற்சியில் தீவிரமாக ஈடுபடும் வரை நாங்கள் பொறுமையாக இருப்போம் மக்கள். ஆனால் இந்த ரீல்ஸை போட்டு கொடுமைப்படுத்துகிறீங்களா, அதுதான் தாங்க முடியல. ஓகே, இந்த ரீல்ஸை போட்டு என்னமோ நீங்கள் வந்து சாதிச்சிட்டா மாதிரி வந்து பண்ணீங்க பாருங்கள். கடைசியில் நீங்களே என்ன பாருங்கள், ஒரு அமைச்சர் அந்தம்மா பேசுகிறாங்க, ஜெகதீஸ்வரி, யாரையோ கொன்றுவேன் இந்த பக்கம் வந்தா, என் தொகுதிக்குள்ளே வந்தா. ஆமாம், அதுவும் எங்கே, சாத்தூர்லேருந்து ராஜபாளையம் கால் எடுத்து உள்ளே வச்சா வெட்டிடுவேன். என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒன்றிய செயலாளர் வந்து லட்சுமணன்கிறவர் லட்டு கொடுத்தாராம் இங்கே வந்து அரசு அதிகாரி. ஏங்க கொடுத்துட்டு போகிறாரு. அதாவது அந்த சகிப்புத்தன்மை, அது ஒரே கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் அவர் அந்த ஒரு சகிப்புத்தன்மையே இல்லை. எப்போது கட்சி இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம சொல்கிறோம், திமுகவில் வந்து திருச்சியில் கேஎன்ஆர் ஒரு கட்சி, ஒரு குரூப்பு, திருச்சி சிவா ஒரு குரூப்பு, அன்பில் மகேஷ் ஒரு குரூப், இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் திமுகலையும் இருக்குது, அதிமுகலையும் இருக்குது. தாவேகாலை இன்றைக்கி ஆரம்பித்த தாவேகாலையே இது இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பெரிய கட்சிகளில் வருவது ஆச்சரியம் இல்லை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எந்த கருத்தியலில் விஜய் வந்தார்னு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பு, அதுதான் கருத்தியல். அதை தவிர வேறு ஒன்றும் கருத்தியல் அவர்கிட்ட கொள்கை ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், பாட்டு புடவை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், நிறைய இது கொடுக்க முடிஞ்சுது. இந்த 1000 ரூபாயை தவிர வேறு ஏதாவது கொடுக்க முடிஞ்சுதா? சட்டம் ஒரு 15லேருந்து 1 கிராம் தங்கம் போடுறாங்கிறாரு அந்த குழந்தைக்கு மோதிரம், தாய்மாமன் சீர். இதை தவிர வந்து வேலை இல்லாதவங்களுக்கு 4000 கொடுப்பேன், டிப்ளமா ஹோல்டராக இருந்தால் 2000 கொடுப்பேன், இந்த மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், ஒரு பவுன் பட்டு புடவை, அது இதெல்லாம் கொடுப்பேன். இல்லை ஏதாவது ஒன்று இல்லை, எப்போ நடக்கும்னு சொன்னாங்களா? இப்போ அவர் நிதியமைச்சர் மரிய செல்வன் என்ன சொல்கிறாரு, வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன இருந்துச்சு, போன தடவை 10 லட்சம் கடன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது 13 லட்சம் அந்த மற்ற போக்குவரத்து மற்ற நிறுவனங்கள் சேர்த்து 13 லட்சம். இது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது. ஏற்கனவே எல்லா மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் அவர் வந்து படித்தார், கொஞ்சம் சிரமப்பட்டு படித்தார். ஓகே சார், விஜயை எதிர்த்து பேசி அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த புதிய நடிகர்கள், அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற அப்படி தான் வருவாங்க. அதாவது அரசியலுக்கு வரணும்னா இப்போ விஜயுடைய ஆட்சியில் தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கேன். அவருடைய நிர்வாகிகள், அவருடைய அமைச்சர்கள், இவர்களுடைய கவனமின்மை, இவர்களுடைய நிர்வாக குறைபாடுகள், இல்லை அவங்க ஆட்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பெண்கள் விஷயத்துலலாம் பாலியல் வன்முறையில் நிறைய சிக்கிறவங்க தாவேக்கா நிர்வாகிகள் தான். நிறைய நம்ம ஒன்றா நிறைய டெய்லி பேப்பரில் பார்த்தேன். அப்போது இதெல்லாம் வெளியே வரும்போது லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க, குவாரியில் போய் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் வருது இல்லையா? இப்போ இதை எதிர்ப்பதற்கு திமுக எதிர்ப்பதையோ அதிமுக எதிர்ப்பதையோ விட வேறு ஒருவர் புதிய வரவு, நீங்கள் புதிய வரவுன்னா அண்ணாமலை கணக்குகளை எடுத்துக்கலாம், புதிய வரவு தானே. அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, எப்போனாலும் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அண்ணாமலையோ இல்லை தனுஷ் ஒரு கட்சி இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்கிறார். இப்போது இயக்கம்னு ஆரம்பித்தார்னா 6 மாதம் கழிச்சு கட்சி ஆக்கிடுவார். இப்போ இவர்களை யாரை தாக்குவார்கள்? மறுபடியும் திமுகவை தாக்கி, திமுக ஓல்டு சிலபஸ், ஓகே, நியூ சிலபஸ் யார்? விஜய் தான். இப்போ விஜயுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை அவர்கள் வந்து விமர்சனம் செய்வார்கள். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வர முடியுமா என்று முயற்சி செய்வார்கள். ஓகே, இதுதான் நடக்கும். அந்த முயற்சி பலிக்குமா இல்லையானா எவ்வளோ தூரம் மக்கள் நம்புகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.